இல்லை நல்லா பழைய படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. என்ன இருந்தாலும் திருப்பி அந்த சந்தான காமெடிலாம் வந்து சூப்பராக ஃபுல்லாக சிரிச்சு தான் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு படம். சூப்பராக இருக்கு. நல்லா நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். காமெடியா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. விஷால் ஆக்டிங் சூப்பரா இருக்குமா. சந்தானம் காமெடி, சந்தானமுடைய காமெடி கூட நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா கோஆபரேட் பண்ணிருக்காங்க. நல்லா காமெடியா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காருமா. சுந்தர் சி தானே பழைய நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குமா. ஒரு இடம் பார்க்கலாம். தமாஷாவும் இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கு. காமெடியா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. காமெடி சூப்பராக இருக்குது. நல்லா காமெடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இது ரொம்ப நாள் கழிச்சு வந்த படம் இல்லையா, கொஞ்சம் எப்படி கொஞ்சம் போராக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் செம்ம காமெடியாக இருந்தது. நல்லா இருந்தது. பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா சுமாராக இருக்கு. காமெடி காமெடியாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட். படம் நல்லா இருந்தது. காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. சந்தான என்ட்ரி நம்ம நல்லா இருக்கிறோம். மறுபடியும் சூப்பராக இருக்குது மேடம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸ்ட்ரென்த் எல்லாம் அமக்கலமாகுது. ஸ்ட்ரென்த் எல்லாம் அமக்கலமாகுது. நல்லா இருக்கு படம். காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. லாஸ்ட் தான் அவ்வளோவா சரியில்லை. முடிவு சரியில்லை. நல்லா இருக்குங்க. பார்க்கலாம். படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இல்லை பார்க்கலாம். காமெடியாக இருக்கு. லாஜிக்கலாக எதிர்பார்க்காம காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு நல்ல ட்ரீட் இந்த மூவி. நல்லா இருக்கு. விண்டேஜ் சந்தானத்தை பார்க்கலாம். காமெடியெலாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக்காக இருக்குது. லாஜிக்கெல்லாம் படம் பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். பட் நாட் ஃபார் அவர் ஃபேமிலி ஆடியன்ஸ். யங்ஸ்டர்ஸ்லேயே எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. சந்தானம் காமெடி மட்டும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். நல்லா இருக்கு. சந்தான காமெடி நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குமா. படம் நல்லா இருக்கு. விஷால் ஆக்டிங் ஸ்டண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கணும்னா அஞ்சலிக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சந்தானம் காமெடி இன்னும் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்குது. சந்தானத்தோட காமெடி சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ற மாதிரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமெடியா ஒரு நல்ல ஸ்டோரி படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். காமெடியா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சிரிச்சுட்டே இருந்தோம் பாதி நேரம். படம் கெத்தா இருந்ததுக்கா. நல்லா பார்க்கலாம். காமெடியா இருக்கும். நீங்க இங்க வாங்க. படம் நல்லா காமெடியா இருந்தது. சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. குட் மூவி. நல்லாதான் இருந்துச்சு. கொஞ்சம் அழகா போட்டு விஷால்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க. விஷால்லாம் ஹேண்ட்ஸமா இருந்தாங்கக்கா. விஷால சைட் அடி வைப்பலாம்க்கா. ஃபேமிலி என்டர்டெயினர். நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர். நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பொங்கலுக்கு. ஸோ இட்ஸ் எ குட் ரிவ்யூ. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஜோக்கா இருந்துச்சா? பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் தான். படம் நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி மியூசிக்கும் நல்லா இருந்தது. பாட்டு கடைசியில் வந்த பாட்டும் சூப்பராக இருந்தது. காமெடி வந்து நம்ம இவர் இருக்காரு, மனோபாலா சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சந்தான காமெடி ஒர்க்காக இருக்கு. நல்லா நல்லதா இருக்குங்க. படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இல்லை எனக்கு பர்சனலாக பிடிக்கல. சந்தான காமெடி மட்டும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி வேற எதுவும் பெருசாக சொல்றது மாதிரி இல்லை. அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு. சந்தானம் கம்பேக் தான். செம்ம படம். விஷால் சாரும் கம்பேக்கு நல்லா இருந்தது படம். முக்கியமாக மனோபாலா சார் தான் செம்ம காமெடி. அது நல்லா இருந்தது படம். 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலுமே படம் வந்து இப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த இயரில் பார்க்குற மாதிரி தான். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இப்போ நல்லாவே கனெக்ட் ஆகும் படம். எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். உண்மையிலேயே பொங்கலுக்கு நல்ல ஃபெஸ்டிவல் படம் தான் இது. எல்லாமே செம்ம படம். நல்லா இருக்கு.
படம் நல்லதா இருக்கு பட் ரொம்ப சூப்பரானு சொல்ல முடியாது, ஆவரேஜ் தான். ஏன்னா சந்தானம் இருக்கிறதுனால காமெடி இருந்துச்சு, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஆவரேஜ் தான். தேங்க்யூ. சூப்பரா இருக்கு படம், ரொம்ப சூப்பரா இருக்கு. சந்தானம் காமெடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அஜித் மாசு. சூப்பரா இருந்துச்சு. விஷால் நடிப்பு எல்லாமே சூப்பர். சுந்தர் சி சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. சந்தானம் காமெடி வேற லெவல். எனக்கு தெரிஞ்சு பொங்கல் வின்னர் வந்து மதகத ராஜா தான் நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் பிடிச்சிருக்கு. சந்தானம் காமெடி வேற லெவல். அவர் வந்து காமெடியிலே இருந்தா அல்டிமேட்டா இருந்திருக்கும். அந்த காமெடி செம்மையா இருந்தது, நல்ல ஒர்க் அவுட் ஆகுதுங்க அவர் காமெடி. அவர் ஏன் ஹீரோவா ஆகணும்னு தான் நினைக்கிறாருன்னு தெரியல, ஆனா படம் காமெடி சூப்பரா இருந்தது. என் பையனே சிரிச்சுட்டே இருந்தான். எப்படிமா இருக்கு படம்? அங்க பார்த்து சொல்லு. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. அந்த உள்ள டைமுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு மாதிரி அந்த ஜெனரேஷனுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு வேற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஆனால் விஷால் நல்லா நடிச்சிருக்காரு. என்ன படம் ஃபுல்லாக அந்த 2 ஹீரோயின் சந்தானத்தை வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. படம் சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். படம் ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். காமெடி எப்படி இருந்தது? காமெடி ஓகே, ஓகே நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்ல சந்தனம் நல்ல காமெடிலாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், ஃபேமிலி மூவி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், எல்லாம் வந்து பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. விஷால் ஆக்டிங் விஷால் ஆக்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ரொம்ப டைமுக்கு அப்புறம் இப்போ ஒரு புது படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பார்க்கலாம், ஃபேமிலியாக வரலாம், நல்லா காமெடியாக இருக்கு, பார்க்கலாம். ஹீரோயின்ஸ்லாம் வரலட்சுமி அஞ்சலி ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க, 1க்கு 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ பாருங்க, வந்து பாருங்க, நல்லா தான் இருக்கு. இப்போ மணிவண்ணன் பலுவாலெல்லாம் இறந்துட்டாங்களா, அவங்கள திரும்ப ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். ஆமாம், அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வர்றது ஆக்சுவலாக இது முன்னாடி எடுத்த மூவின்னு நினைக்கிறேன். அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அது பார்க்கும்போது ரியலாக இப்போ பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நல்ல ஆக்டிங் தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் லாஸ்ட்ல சாங் வருதுல, தொப்பி தொப்பை அந்த சாங் வந்து மிடில் வச்சிருக்கலாம், சூப்பரா இருக்கு அந்த சாங். விஷால் ஓஜி விஷாலை பார்க்கலாம் நீங்கள் இதில். எப்படின்னா பழைய விஷாலை பார்க்கலாம், பயங்கரமாக இருக்கும். வாங்க விஷால், அவர் பேர் என்ன, ஆர்யா கேமியோலாம் கொடுத்துருப்பாரு, செம்மையாக இருக்கும். பழைய பேக் ஓல்டு வைப்ஸ் பார்க்கலாம், வாங்க.